தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அமெரிக்கா ஏற்கனவே ஆர்மடா மேல ஆர்மடாவா ஈரான் உனக்கு குவிச்சு வச்சிருக்குல்ல, இது பார்த்தா ஃபோர்டையும் குவிச்சாங்க பார்த்தீங்களா? இந்த ஃபோர்டு எந்த அளவுக்கு அதோட அட்டாக்கை இனிஷியேட் பண்ணிருக்குன்றத அமெரிக்கா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. இதை பற்றியும் இதை தாண்டி ஒரு முக்கியமான தொகுப்பை பார்க்க போறீங்க மக்களே. அதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன். இந்த போர்க்கப்பலை அமெரிக்கா ஈரானை த்ரெட் பண்ணுறதுக்காக நிறுத்தி வச்சுது. ஈரான் என்ன பண்ணுச்சு? அந்த போர்க்கப்பல் சார்ந்து பேலிஸ்டிக் மிசைலை லான்ச் பண்ணி விட்டாங்க. இது ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டாக போயிட்டு இருக்கு. சரி, ஃபோர்டு இஸ்ரேலை மட்டும்தான் பாதுகாக்கணும்னு நினச்சா இந்த யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் இருக்குல்ல, இந்த CVN 78 வார்ஷிப்பும் ஈரானை நோக்கி அட்டாக் பண்ணுறதுக்கு வேலை ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இந்த விஷயத்த அமெரிக்காவோட இந்த சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, அவங்களே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இங்கிருந்து இந்த போர் விமானத்திலிருந்து போர் விமானங்கள் கிளம்புற காட்சி தான் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி ஈஸ்டர்ன் மெடிட்ரேனியன் சி இருக்குல்ல, அங்கிருந்து கிளம்பி ஈரான் பேஸ் பண்ண த்ரெட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்றதுக்கு ஒரு விமானமா கிளம்பி போய்கிட்டு இருக்கு. இதுல டார்கெட்ஸ் அடிக்கிற விமானங்களை மட்டும் அவங்க பயன்படுத்தல, இந்த ஸ்பை பண்ற விமானங்களா இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் இருக்குல்ல, அதை ஃபைன் பண்ற விமானங்களா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ஃபோர்டுல இருந்து ஒன்னா லான்ச் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சீறி போற வேகத்தை பார்க்கும் போது அடுத்து எத்தனை உயிர்கள் பறிபோக போதோ அப்படின்ற பயத்தை தான் உலகம் முழுக்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒன்னொன்னும் இயந்திர யமன் மாதிரி இருக்குங்க. அந்த விமானங்கள் ஒன்னொன்னு கிளம்புற காட்சியே மக்களுக்கு பீதியை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இந்த கப்பலையும் ஈரான் டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இருந்திருக்கு. ஆனா அவ்வளவு சீக்கிரம் ரீச் பண்றது கஷ்டம் இது போல கப்பல்களை. ஏன்னா இது மிதக்கும் படைக்களம். இதை தாண்டி நீங்க அடிக்கணும்னாக்கா ரொம்ப கஷ்டம். ஈரானால முடியவே முடியாதுன்னு சொல்லலை, கொஞ்சம் கஷ்டம் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஈரான் அண்ட் ப்ராக்சிஸ் எப்போவுமே எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்பாங்களே, அவங்க எந்த அளவுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள்.
ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் அப்படின்ற இந்த கான்ஃப்ளிக்ட் நம்மளுக்கு புதுசு கிடையாது. ஆனால் அவங்களோட ராணுவங்கள் இருக்குல்ல, ஈரானோட ராணுவம், இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ராணுவம், அதோட பலம் என்னன்றதை கண்டிப்பாக மக்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அமெரிக்கா ஈரானை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா அமெரிக்காவுக்கு அது பெரிய டாஸ்க் கிடையாது. ஓரளவுக்கு இழப்புகளை சந்திப்பாங்க. பட் ஈரானை மொத்தமாக முடிச்சு விடுற கேப்பபிலிட்டி அமெரிக்காவுக்கு இருக்கு. இதுவே இஸ்ரேல் ஈரான் சார்ந்து ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா அவங்கள தனியாக ஈரான் அடிக்கவே முடியாதுங்க, அடிச்சு சொல்லலாம். இது எதுக்கான இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்றத இந்த மிலிட்ரி கம்பேரிசனை பார்க்குறப்ப உங்களுக்கே புரிஞ்சிடும். இதில் இஸ்ரேலோட மிலிட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவோட மோஸ்ட் பவர்ஃபுல் மிலிட்ரி இஸ்ரேலோட மிலிட்ரி தான். இதே ஈரான் மிலிட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தி லார்ஜஸ்ட் மிலிட்ரி. ஒரு ஒப்பீட்டு சுருக்கத்தை உங்களுக்கு சொல்லிடுற சம்மரியை அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப தெளிவாக பெருசாக பார்ப்போம். இந்த 8 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் ஒட்டுமொத்தமாக. அதாவது மேன் பவரு, ஏர் பவரு, லேண்ட் பவரு, நேவல் பவரு, நேச்சுரல் ரிசோர்ஸஸு, ஃபினான்ஷியல்ஸு, லாஜிஸ்டிக்ஸு, ஜியோகிராஃபி. இதில் பெரும்பாலும் டாமினண்ட்டாக இருக்கிறது ஈரான் தான். இது அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் ரிசர்ச் பண்ணியோ பார்த்துக்கலாம். ஈரானோட கை தான் ஓங்கியிருக்கு. தனித்தனியாக சொல்கிற மக்களை உங்களுக்கு இப்போது மேன் பவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரான் தான் டாமினண்ட்டு. பிகாஸ் பாப்புலேஷன் இஸ்ரேலை விட ஈரானில் ரொம்ப அதிகம். அடுத்து ஏர் பவர், விமானப்படை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இஸ்ரேல் அடிக்க முடியாது, டாப்பில் இருக்காங்க. விமானப்படை ஸ்ட்ரென்த்தில் இஸ்ரேல் மேலே இருக்காங்க. லேண்ட் பவர் எடுத்துக்கிட்டால் ஈரான் தான். நேவல் பவரில் ஈரான் தான். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேயும் ஈரான் அடிச்சிக்க முடியாது. ஃபினான்ஷியல் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஈரான் தான் டாப்பில் இருக்குது. லாஜிஸ்டிக்ஸ்லேயும் ஈரான் தான். கடைசியாக ஜியோகிராஃபி மட்டும் இஸ்ரேல் தரப்பு கை ஓங்கியிருக்கு. ஆக்சுவலாக ஜியோகிராஃபின்றது எந்த ஒரு போர் சூழல்லையும் மிக முக்கியமான ஒன்று, வெற்றியை முடிவு பண்ணுற ஒரு விஷயம். அதனால தான் ஈரானோட கை என்னதான் ஓங்கி இருந்தாலும் ஜியோகிராஃபியில் இஸ்ரேல் ஸ்டபனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை மிலிட்ரி சார்ந்து இருக்க தான் செய்யுது. அந்த சம்மரி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஈரானோட பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 88.6 மில்லியன் மக்கள். இதே இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா 9.56 மில்லியன் தான். 10 மில்லியன், அதாவது 1 கோடி பேர் கூட கிடையாதுங்க இஸ்ரேலில். ஈரானில் ஜிடிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா $413 பில்லியன். இதுவே இஸ்ரேலில் $539 பில்லியன். சின்ன நாடு, பட் ஜிடிபியில் டாமினண்ட்டு. மிலிட்ரி பட்ஜெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரான் $10 பில்லியன். இதுவே இஸ்ரேல் இவங்களோட 2.5 மடங்கு அதிகம், $24.4 பில்லியன். ஏன் ஒரு போர்னா சோல்ஜர்ஸை பற்றியும் அங்கே இருக்க வெப்பன்ஸை பற்றியும் பேசணும். இதெல்லாம் எங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தான் பேஸ்மெண்ட்டு. இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து போருக்கான எல்லா விஷயமும் ஆயத்தமாகும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறதான் நீங்கள் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த கம்பேரிசன். முதல்ல ஒரு புரிதலை உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆர்மினா வேறு, மிலிட்ரினா வேறு. அதாவது மிலிட்ரி அப்படின்றது எல்லா படைகளும் இருக்குல்ல, விமானப்படை, காலாட்படை, கப்பற்படை எல்லாத்தையும் சேர்த்தது பேர் தான் நாம் மிலிட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஆர்மி அப்படின்றதான் ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்ஃபேண்ட்ரி பேஸ் பண்ணி சொல்கிற மாதிரிங்க. இவ்வளோ தான் அங்கே வித்தியாசம், புரியுதா? ஸோ இதில் தான் மிலிட்ரின்ற டேர்மை யூஸ் பண்ணுறோம். முதல்ல விமானப்படை இருக்குல்ல, இதோட பலத்தை பார்த்துருவோம். ஈரானோட கை எந்த அளவுக்கு ஓங்கியிருக்கு, இஸ்ரேல் கை எந்த அளவுக்கு ஓங்கியிருக்கு, எவ்வளோ விமான ஹெலிகாப்டர்ஸ் ஈரான் வசம் இருக்குது, இஸ்ரேல் வசம் இருக்குது, இந்த முழு தொகுப்பை இப்போ பாருங்கள். ஈரான் வசம் இருக்க ஒட்டுமொத்த விமானங்களோட எண்ணிக்கை 555. இதுவே இஸ்ரேல் கிட்ட பார்த்தீங்கன்னா 612 இருக்குது. ஈரான் கிட்ட இருக்க ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 186. இதுவே இஸ்ரேல் கிட்ட 241 இருக்குது. டெடிகேட்டட் அட்டாக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரான் வசம் 23, இதுவே இஸ்ரேல் வசம் 39. டிரான்ஸ்போர்ட்ஸ் ரகத்திலான விமானங்கள் எண்ணிக்கை ஈரான் வசம் 86, ஆனால் இஸ்ரேல் வசம் வெறும் 12 தான். ட்ரெயினர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரான் வசம் 102, இதுவே இஸ்ரேல் வசம் 155. ஸ்பெஷல் மிஷனுக்கான விமானங்கள் எடுத்துக்கிட்டா ஈரான் வசம் 10, இதுவே இஸ்ரேல் வசம் 23. ஏரியல் டேங்கர்ஸில் பார்த்தீங்கன்னா ஈரான் வசம் 7 இருக்குது, இதுவே இஸ்ரேல் வசம் அப்படியே டபுளாக இருக்குங்க. அதாவது 14 ஏரியல் டேங்கர்ஸ் இருக்குது. ஈரான் கிட்ட ஒட்டு மொத்தமாக 129 ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது, இதுவே இஸ்ரேல் வசம் 146 இருக்குது. ஈரான் கிட்ட இருக்க அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் எண்ணிக்கை 13, இஸ்ரேல் வசம் 48 இருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது காலாட்படை பலம். அதாவது விமானத்தில் போயும் தாக்க மாட்டாங்க, கப்பலில் போயும் தாக்க மாட்டாங்க, தரை வழியாக போய் தாக்கும். பார்த்தீங்களா, பெரும்பாலும் இந்த தாக்குதெல்லாம் நடக்கும். இன்ஃபேண்ட்ரின்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த பலத்தை பார்த்துருவோம். ஒட்டுமொத்த டேங்க் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட 1996 இருக்குது, இதுவே இஸ்ரேல் வசம் 1370 தான் இருக்குது. ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸோட எண்ணிக்கை ஈரான் வசம் 65,765, இதுவே இஸ்ரேல் வசம் 43,407 ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் இருக்குது. செல்ஃப் ப்ரொப்பல்டு ஆர்டிலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரான் கிட்ட 580, இஸ்ரேல் கிட்ட 650 இருக்குது. தேர்ட் ஆர்டிலரி ஈரான் கிட்ட 2050 இருக்குங்க, இதுவே இஸ்ரேல் கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 300 தான். மொபைல் ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஈரான் கிட்ட 775 இருக்கு. இது இஸ்ரேல் கிட்ட வெறும் 150 மட்டும்தான் இருக்கு. மூணாவது பார்க்க போற பலம் கடற்பட பலம். ஈரான் வசம் இருக்க ஃபிளீட் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 101ங்க. இதுவே இஸ்ரேல் கிட்ட 67 தான். அண்ட் இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் கிட்டயும் பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸும் சரி, ஹெலோ கேரியர்ஸும் சரி, இதுல ஒன்று கூட கிடையாது. சப்மரின்ஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் எண்ணிக்கை ஈரான் கிட்ட 19, இதுவே இஸ்ரேல் கிட்ட வெறும் 5 மட்டும்தான். அதுவும் இந்தியன் ஓஷனில் நின்று எடுத்திருக்காங்களே அந்த சப்மரின்ஸ். இதெல்லாம் டெஸ்ட்ராயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரான் கிட்டே ஒன்றும் இல்லை, இஸ்ரேல் கிட்டே ஒன்றும் இல்லை. ஃப்ரிகேட்ஸோட எண்ணிக்கை ஈரான் கிட்ட 7 இருக்கு, பட் இஸ்ரேல் கிட்ட 1 கூட கிடையாது. கார்வெட்ஸோட எண்ணிக்கை ஈரான் கிட்ட 3, ஆனால் இஸ்ரேல் கிட்ட 7. பேட்ரால் வெசல்ஸோட எண்ணிக்கை ஈரான் வசம் 21, இஸ்ரேல் வசம் 45. மைன் வார்ஃபேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் ஈரான் தான் டாமினண்ட்டாக இருக்குது 1ங்க, பட் இஸ்ரேல் வசம் 1 கூட கிடையாது. இந்த முப்படைகளை விடுங்க. நாலாவதா லாஜிஸ்டிக்ஸும் ஒரு வாரில் கீ ரோல் ப்ளே பண்ணும். அப்போ ஏற்பட்ட லாஜிஸ்டிக்ஸில் எந்த தரப்பு வெயிட்டாக இருக்குன்னு இப்போ பாருங்கள். ஈரான் கிட்ட இருக்க ஒட்டுமொத்த ஏர்போர்ட்ஸோட எண்ணிக்கை 313, ஆனால் இஸ்ரேல் கிட்ட வெறும் 42. மர்ச்சன்ட் மெரைன் எடுத்துக்கிட்டா ஈரான் வசம் 942, ஆனால் இஸ்ரேல் வசம் 45 மட்டும்தான். போர்ட்ஸ் அண்ட் டெர்மினல்ஸ் எடுத்துக்கிட்டா ஈரான் கிட்ட 4, இஸ்ரேல் வசம் ஈரான் விட ஒன்று அதிகங்க, அதாவது 5 இருக்கு. லேபர் ஃபோர்ஸ் எத்தனை பேர் வரைக்கும் வேலை செய்ய ரெடியாக இருக்காங்க அந்த லேபர் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டா 2,76,82,000 பேர் ஈரான் வசம். இதுவே இஸ்ரேல் வசம் பார்த்தீங்கன்னா வெறும் 41,86,000 பேர் மட்டும்தான். ரோட்வேஸ் பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட 2,23,485 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு இருக்கு. இதுவே இஸ்ரேல் வசம் வெறும் 20,391 கிலோமீட்டர் ரோட்வேஸ் மட்டும்தான் இருக்கு. ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இதையே ஈரான் விட்டு வைக்கல. இந்த கான்ஃப்ளிக்ட்ல அவங்க அதையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குல்ல, இது சார்ந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சுன்னா ஈரான் எப்பேற்பட்ட ஆயுதத்தை கையில் தூக்கியிருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்றது ஒவ்வொரு நாட்டிலையும் ராணுவத்தில் ப்ரெஸ்டீஜியஸான ஒன்றா பார்ப்பாங்க. இது ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்பேற்பட்ட ஆயுதமாக நம்ம இதை சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைல் இருக்குல்ல, இதில் இருக்க சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, எதுக்காக வல்லரசு நாடு இதை பார்த்து அலருது அப்படின்ற உண்மையை இப்போ தெரிஞ்சுக்கலாமா? இல்லை முதல் ஃபேக்ட் என்னன்னா, ஒரு தடவை மட்டும் இந்த ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைலை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை டிஃபெண்ட் பண்ணுறது 10% மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஈரான் இந்த ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைலை அமெரிக்கா நோக்கி செலுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மிசைல் வருது பார்த்தீங்களா, இதை தடுத்து நிறுத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு 10% மட்டும் தான் சான்ஸ் இருக்குது. 90% அந்த மிசைல் அமெரிக்காவை ஹிட் பண்ண தான் சான்ஸ் இருக்குது. இவ்வளோ ரிஸ்க்கான ஒரு மிசைல் இது. அன்பிரடிக்டபிள் மூமெண்ட்டுங்க. இது எந்த திசையில் எப்படி போகணும்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் இருக்க பெரிய ஒரு ப்ளஸ்ஸு இதுதான். ரெண்டாவது விஷயம், வித்தின் 6 minutes நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியுமா? அதாவது அந்த மிசைலை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிய வர்றதுக்கு எவ்வளோ நிமிடங்கள் எடுக்கும்? கரெக்டாக நீங்கள் 6 நிமிடத்துக்குள்ளே ரியாக்ட் பண்ணல அப்படின்னா இந்த ஹைப்பர்சானிக் மிசைலோட ஆபத்துலேருந்து தப்பிக்கவே முடியாது. ரெண்டாவது பெரிய பேரியர் இது எதிரி நாடுகளுக்கு. மூணாவது விஷயம், இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்டுன்னு சொல்லுவாங்களே, ஒளியின் வேகம், இதை விட அதிகமாக பயணிக்கக்கூடியதான் இந்த ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைல்ன்றது. இந்த மார்க் 5லேருந்து அப்பர் லிமிட் மார்க் 25 வரைக்கும் இதோட ஸ்பீடு இருக்குது. எப்படி இருக்கும் பாருங்கள். சவுண்டு ரீச் பண்ணுறதை விட இது வேகமாக போயிட்டு அடித்து காலி பண்ணிவிடும். துல்லியமாக தாக்கி சர்வநாசம் பண்ணுறதுலையும் இந்த ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைலை அடிச்சிக்கவே முடியாது. டார்கெட்டு மிஸ்ஸே ஆகாதுங்க. ஒரு இடத்த நீங்கள் ஸ்பாட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. கரெக்டாக அந்த இடத்துல சர்வநாசத்தை ஏற்படுத்திட்டு வந்துடும். அடுத்தபடி அந்த பயங்கரவாதிகள் கிட்ட மட்டும் இந்த ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைல் கிடைச்சா என்ன ஆகும்? சமீபத்தில் பார்த்துருப்பீங்களே, இந்த யுக்ரைனுக்கு மேற்குலக நாடுகள் அனுப்புகிற ஆயுதங்கள் நடுவுலேயே பல பயங்கரவாதிகளால் கைப்பற்றப்பட்டு இந்த டார்க் வெப்பில் விற்கப்பட்டு இருக்குன்னு ஒரு தகவலாம் பார்த்தா ஃபோட்டோ ப்ரூஃப்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைல் மட்டும் பயங்கரவாதிகள் கையில் கிடச்சிருச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. எந்த நாட்டில் அவங்க தாக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஈஸியாக உக்காஞ்ச இடத்துல லான்ச் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருப்பாங்க. அது பெரிய ப்ராசஸாக இல்லைன்னு சொல்லலை. அறிவு கூட்டம் அந்தளவு பெருசாக வேணும். ஆனால் இந்த அறிவு கூட்டம் காசு கொடுத்தா சேராதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ பயங்கரவாதிகள் கிட்ட இது கிடைக்கக்கூடாதுன்றதுலையும் ஒவ்வொரு உலக நாடுகளும் அவதானிப்போடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு நாடு இந்த ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைல் மட்டும் பயங்கரவாதிகள்கிட்ட போகிறதுக்கு அனுமதிச்சிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. இதில் கடைசியாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைலில் நியூக்ளியர் வார்ஹெட் பொருத்தப்பட்டா என்ன ஆகும்? ஹைப்பர்சானிக்கை ஏற்கனவே பேரழிவை ஏற்படுத்தும். நியூக்ளியர் வார்ஹெட் இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. இந்த இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குல்ல, இது சேராத, அதாவது நான் ஐசிபிஎம் ஹைப்பர்சானிக் வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டைப்பாக வச்சுக்கலாம். அதில் ஒன்று ஏரோ பேலிஸ்டிக், ரெண்டாவது கிளைடு வெஹிக்கிள்ஸ், மூணாவது க்ரூஸ் மிசைல்ஸ். இந்த 3மே சாத்தானோட அவதாரங்கள்னு நிபுணர்கள் வரைக்கும் சொல்கிறாங்க. கண்டம் விட்டு கண்டம் பாயிறது மட்டும் இல்லை ராசா, அப்படி போகாமல் உள்நாட்டுக்குள்ளேயே இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ன்றாங்க. இந்த ஹைப்பர்சானிக் வகையிலான மிசைல்ஸ் இருக்குல்ல, ஒரு நொடியில் எவ்வளோ தூரம் வரைக்கும் பயணிக்கும்,
இந்த டேட்டாவை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தலையே சுற்றிடும். இந்த ரைஃபிள்லேருந்து வெளியேற தோட்டா இருக்குல்ல, அந்த ஸ்பீடும் ஒரு செகண்ட் எவ்வளோ அந்த ஸ்பீடையும் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் இருக்குது பாருங்கள், அதோட ஸ்பீடையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு குறிப்பிட்ட வரைபடம் மூலமாக உங்களுக்கே மிரட்சி ஏற்படும். இதில் கீழே இருக்க பிளாக் டேப் இருக்குது பார்த்தீங்கன்னா பெருசாக, இது 10 மைல்ஸுங்க. ஓகேவா? இது ஆவரேஜ் விட்த் ஆஃப் த கிராண்ட் கேன்யான். இப்போ இதை பேஸாக வச்சு மேலே இருக்கிற ஒன்றொன்றையும் பாருங்கள். இந்த அசால்ட் ரைஃபிள் புல்லட் இருக்குல்ல, அதோட வேகம் ஒரு வினாடிக்கு 0.23 மைல்ஸ். ஹைப்பர்சானிக் ஸ்கிராம்ஜெட் க்ரூஸ் மிசைல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.03 மைல்ஸ். ஹைப்பர்சானிக் ஏரோ பேலிஸ்டிக் மிசைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.06 மைல்ஸு. ஹைப்பர்சானிக் கிளைட் மிசைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.06 மைல்ஸு. இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வேற லெவல் வேகங்க, 7.11 மைல்ஸ். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். எந்த போர்லையும் வெற்றியாளர்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. பூமியோட அழிவு இருக்குல்ல, இது மனிதனால் மட்டும்தான் ஏற்படும்ன்றத இப்போ நம்ம ஆரம்பத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகி போகுது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்மே ஆகிடும் மக்களே. அப்படி நிலைமை வந்துடக்கூடாது. ஆனால் மனுஷகுலம் அதை நோக்கி தான் மனுஷ குலத்தையே கூட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.